இது ஊழலற்ற அரசாக இல்ல, லஞ்சமற்ற அரசாக இல்ல. ஆனா லஞ்சமற்ற அரசாக, ஊழலற்ற அரசாக இதை மாற்றணும், அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம வரவேற்கிறோம். அது நம்ம முதலமைச்சர் சொல்றது மாதிரி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா உறுதியாக நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா பலன் எனக்கு மைண்ட்ல அப்படியே பிளாஷ் ஆகுது. இப்போ ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னா ஊழல் செய்வதற்கு பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்றது தெரியுது. அந்த விதத்துல இது விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி தான். இதுவரைக்கும் இந்த 60-70 நாடுல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை ஒட்டி முதல்வராக இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு அந்த கேள்வி வரும் இல்லையா? முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, ஒரு என்கொயரி பண்றாரு அப்படின்னா என்கொயரி நடக்கணும்னாலே இந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து அவர் விலகினதானே நடக்க முடியும். ஒரு 20% தான் அவங்க வெளிப்படைத்தன்மையோட இதுவரைக்குமான தாவேகா அரசு செயல்பட்டு இருக்கு. 80% வெளிப்படைத்தன்மை இல்லாம தான் செயல்பட்டு இருக்கு. சில ஒண்ணு அந்த அமைச்சரவை கூட்டத்திலேயே சில கருப்பாடுகள் இருக்கிறாங்க, தகவலை கசிய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில லீக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு வெளிப்படையான அரசு இப்போ முதல்வர் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசினாரு அப்படின்றத ஒரு அபிஷியலா இதை சொல்றதுல என்ன பிரச்சனை? கல்யாணம் முடிச்சோன்னு நீங்க பாருங்க, அப்படியே ஒரு பூசி மெழுகுனாப்புல அப்படி ஒரு மினுமினுப்பு வந்துடும் தெரியுமா எல்லாருக்கும் அந்த புது மாப்பிள்ள பொண்ணுக்கு. அந்த ஸ்டேஜ்லதான் இப்போ தாவேகா நிர்வாகிகள், அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லைக்கோடு எங்கனக்குள்ள கிழிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிக்கலான விஷயம். சில சமயங்கள்ல நல்ல இன்டென்ஷனோட பண்ணக்கூடியதுவே கூட உங்களுக்கு ரீல்ஸா தெரியும். அது எதிர்கட்சிகள் எப்படி பாக்குறாங்க, எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குப்பா. ஒரு ஆட்சியாளரா, ஒரு முதலமைச்சரா, ஒரு தலைமை நிர்வாகியா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. நான் அதை ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். முன்னாள் நடிகராக இருந்து, கட்சி தலைவராக இருந்து, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவருடைய பின்னணியில இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 90% இவங்களுக்கு அப்ளிகபிளாவே இருக்காது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான 2வது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்குது. அந்த கூட்டத்துல இந்த பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்துல தாக்கல் செய்ய போறாங்க. அதுல அறிவிக்க வேண்டிய விஷயங்கள், அப்புறம் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் அல்லாமல் அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சில அறிவுறுத்தல்களையும் கண்டிஷன்களையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கிறாங்க. இந்த தகவல் குறித்து நம்ம பாத்துடலாம்ப்பா, என்னென்ன முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த குறித்து. சரி, முதல்ல அவர் சொன்ன விஷயம், அதாவது கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் இந்த கூட்டம்ங்கிறது நடந்திருக்குது. இந்த கூட்டத்துல அவர் முதலாக சொன்ன விஷயம் என்னன்னா, தாவேகா அரசு ஒரு ஊழலற்ற அரசு, லஞ்சம் முறைகேடு குறித்து புகார்கள் வராதபடி நிர்வாகத்தை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்கப்பா. தகவல்கள் வந்திருக்குது. ஓகே, இது முதல்ல இந்த அரசு லஞ்சம் ஊழலற்ற அரசாக இருக்கும் அப்படின்னு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டகாரிக்கலா சொல்லி இருக்கிறாரு, ஒரு அசர்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது அவருடைய ஆசையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அவருடைய இலக்காக கூட இருக்கலாம், அவருடைய கனவு. அதாவது தமிழ்நாட்டுக்கு தாவேகா தலைமையிலான இந்த அரசுக்கு அவரு எப்படி இருக்கணும்னு ஒரு கனவு வச்சிருக்கிறாரு இல்லையா, ஒரு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா, அந்த விஷனை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற அளவுல நம்ம அதை நம்ம பாராட்டுறோம், அதை மதிக்கிறோம், அதை நம்ம ஏத்துக்கிறோம். இது ஒரு யுட்டோப்பியா அப்படின்றது மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு கனவு உலகம், கனவு அரசு அப்படின்ற விதத்துல அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும், அது கரெக்ட். ஆனா இந்த அரசு தான் இப்ப நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. இது ஊழலற்ற அரசாக இல்ல, லஞ்சமற்ற அரசாக இல்ல. ஆனா லஞ்சமற்ற அரசாக, ஊழலற்ற அரசாக இதை மாற்றணும், அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம வரவேற்கிறோம். இங்கு அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற அளவுல இது ஒரு ப்ராசஸாகத்தான் இருக்கணுமே தவிர ஒரு ஸ்டேட்டா இருக்க முடியாது, ஒரு நிலையாக. ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம், லஞ்சமே இல்லாத ஒரு சூழல் அப்படின்ட்டு இந்த அரசு இன்னும் வரல.
அப்படி வருவதற்கான சாத்தியங்களும் இல்ல அப்படின்றது, அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்றதெல்லாம் வேற காணொளிகள்ல நம்ம விளக்கி இருக்கிறோம். இப்ப அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த லஞ்சம் ஊழல் இதுல வந்துட்டு அமைச்சர்களும் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த அமைச்சர்கள் வந்து அந்த அதிகாரியுடைய செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தி இருக்கிறாருப்பா. நல்ல பாயிண்ட் தான். அமைச்சர்கள் இந்த ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். அவங்க அமைச்சர்கள் என்ற முறையில அந்த அமைச்சரவையில வேலை செய்யக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள், நிர்வாகிகள் அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படின்றது ரொம்ப சரியான செயல். ஆனா இப்போ அமைச்சரவையில இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா, துறை சார்ந்த அமைச்சர்கள், அந்த அமைச்சர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்களா, இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதாவது இதுவரைக்குமான ஒரு 60-70 நாள் தாவேக ஆட்சியை வச்சு பார்க்கும்போது இதில் இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த அதாவது நம்ம முதலமைச்சர் சொல்றது மாதிரி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா உறுதியாக நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா பழனி எனக்கு மைண்ட்ல அப்படியே பிளாஷ் ஆகுது. பழனியில நடந்த அந்த விஷயம். ஒரு பக்கம் பார்த்தா இந்த அமைச்சர்கள் எப்படி சின்ன ஒரு ஒரு அர்ச்சனை இதுக்கு, அதாவது வழிபாடு பண்றதுக்கு ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறதுக்கு லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்றத கையும் களவுமா பிடிச்சு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது, அதெல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அது பரபரப்பான செய்தியா பேசப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு டிரான்சாக்சன் ஒண்ணு நடந்திருக்குது. அதுவும் ஒரே அமைச்சர். அப்போ இதுல இந்த மாதிரி இருக்கும்போதுதான் இந்த அமைச்சர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இதுவரைக்கும் இருக்கிறார்களா அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியல. இனிமேல் அப்படி ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்களா அப்படின்னா அதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியல. இதுதான் நிலவரமாக இருக்கு அமைச்சர்களை பொறுத்த மட்டும் இல்ல. அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நிர்வாகிகள், அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க எப்படின்னா சர்வைவல்பா. இந்த அமைச்சர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வரைக்கும் இவங்க வந்து நல்லவங்களா நடிப்பாங்க. அப்புறம் அதே சமயத்துல இந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற அமைச்சரை அவர் எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற அந்த டெக்னிக்கும் அவங்களுக்கு தெரியும். அதை பிரயோகம் பண்ணுவாங்க. இந்த பியூரோக்ரசி அப்படின்றது அது ஒரு பயங்கரமான ஒரு குகைங்க. ஒரு அது என்ன சொல்றது, ஒரு மர்ம தேசம் மாதிரி. என்ன நடக்குது அப்படின்றது இந்த அமைச்சருக்கே தெரியாது. இவருக்கே தெரியாம இவருக்கே குழி பறிப்பாங்க, இவரவே ட்ராப் பண்ணி விடுவாங்க. அது ஒரு நடக்கும். அதனால இந்த அந்த அமைச்சர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரோ, எவ்வளவு காலம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அவ்வளவு காலம் அவருக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்வார்கள். அதுக்காக அப்புறம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த அமைச்சரை ஸ்ட்ரிக்டா இருக்கிற அமைச்சரை அவங்களுடைய வழிக்கு சீக்கிரமே கொண்டு வந்துருவாங்க. அதுவும் நடந்துகிட்டு இருக்கும், சைமல்டேனியஸா நடக்கும். இதுதான் அரசு நிர்வாகம் அப்படின்றது. இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நிர்வாகிகள் அப்படின்றவங்க ஊழலுக்கு அப்பால் இருப்பார்களா, இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா இதுவரைக்கும் இருந்ததில்லை. மெஜாரிட்டி நம்முடைய ஸ்டடி படி தொடர்ந்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற ஆய்வுகள், கள ஆய்வு செய்துகிட்டு வர்றோம். அதுல பார்க்கும்போது இவங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தது இல்லை இதுவரைக்கும். இப்போ ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னா ஊழல் செய்வதற்கு பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்றது தெரியுது. அந்த விதத்துல இது விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி தான். அது ஒரு பயத்தை கொடுத்துருக்கிறார். காசு வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிறான், நம்ம மாட்டி விட்டுருவாங்களா, இது பண்ணிடுவாங்களா, இல்ல நம்ம வாங்குறது கொஞ்சம் கூடுதலா கேட்கிறோமா, குறைச்சு வாங்கிக்கலாமா, அந்த மாதிரி எல்லாம் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அரசு ஊழியர்கள் மத்தியில, இந்த சோகால்டு நிர்வாகிகள் மத்தியில. இது ஒரு பெரிய தொடக்கம் தான், ஒரு நல்ல தொடக்கம் தான். அதை நம்ம பாராட்டுறோம். ஆனா இதுல இருந்து அவங்க பழைய நிலைக்கு ரிலாப்ஸ் ஆவாங்களா, இல்ல புதிய நிலையை நோக்கி ஒரு ஃபார்வர்டா புது சக்தியாக வருவாங்களா அப்படின்றது இனி அடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அதுல இந்த அரசு நிர்வாகம் அப்படின்றது இப்ப வரைக்கும் தூய்மையான சக்தியாக இல்லை. தூய்மையா அடுத்து மாறுமா அப்படின்றது 50-50 தான் இருக்கு. அதுக்கு உத்தரவாதம் நம்ம தர முடியாது. இப்படி வேணாலும் போலாம், இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். அடுத்து வந்து சிறிய முறைகேடுகளுக்கும் வந்து இடம் கொள்ளிக்க கூடாது. ஒருவேளை இதையும் மீறி புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்.
பதவியை விட்டு தூக்குறதுக்கும் நான் வந்து தயங்க மாட்டேன், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என யாருமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களுக்கு அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்குதுப்பா. இது ரொம்ப கடுமையான எச்சரிக்கை, மிக தேவையான எச்சரிக்கை. ஆனா திரும்பவும் இந்த லஞ்சம் ஊழல் இல்லாத அரசு, வாங்கினா தாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க விட மாட்டேன், வாங்கினவனையும் விட மாட்டேன், கொடுக்கறவனையும் விட மாட்டேன், கொடுக்க போறவனையும் விட மாட்டேன், கொடுக்க நினைக்கிறவனையும் விட மாட்டேன், வாங்க நினைக்கிறவனையும் விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசுறதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு மட்டும் இல்ல. அது ஒரு கொள்கை அளவுல இன் பிரின்சிபிள் அதுவுமே நல்லா இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப அந்த அமைச்சர்களை பற்றி அவர் சொல்லி இருக்கிறதும், அமைச்சர்கள் ஊழல் செஞ்சிடக்கூடாது, குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஊழல் செய்யறது குற்றச்சாட்டுகளே அவங்க மேல வரக்கூடாது, வந்தா ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்றாரு. இப்போ குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் இந்த 60-70 நாடுல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்திருக்கே, அந்த குற்றச்சாட்டுகளை ஒட்டி முதல்வராக இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு அந்த கேள்வி வரும் இல்லையா? சில அமைச்சர்கள் மேல ரொம்ப சீரியஸான கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு ஆதாரங்களோட. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யார் இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்குதுன்னு சொன்னாங்களோ, ஊடக வெளியில சொன்னாங்களோ, அவங்க மேல நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கு. இந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை பாயல. இந்த பழனி கேஸ்ல திரும்ப எடுத்துக்கங்க. அதுல நடவடிக்கை இந்த அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த அமைச்சர் நிரூபிக்கப்பட்டால் சொல்லிடுறாங்களப்பா, நிரூபிக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை நிரூபிக்கப்பட்டால் அப்படின்னா நிரூபிக்கிறது யாரு? கோர்ட்ல போயிட்டா நிரூபிக்க முடியும். அதுதான் ஃபைனலா அல்டிமேட்டா ஒருத்தர் குற்றவாளியா குற்றம் அற்றவரா அப்படின்றத நிரூபிக்கிற இடம் வந்து கோர்ட். கோர்ட்ல போய் நிரூபிச்சாதான் இவர் வந்து அதுக்கு அப்புறமா ஆக்ஷன் எடுப்பாரா? அது என்னங்க ஆக்ஷன்? அதுக்குள்ள ஆட்சி 3 தடவை முடிஞ்சுட்டு போயிருமே, 3 ஆட்சி வந்துட்டு போயிரும். கோர்ட்ல ஒரு கேஸ் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு அமைச்சர் மேல வருது அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு அத்தனை வருஷங்கள் ஆகி போயிடும், அத்தனை ஆட்சிகள் ஆகி போயிடும். வருஷங்கள் இல்லை, அத்தனை ஆட்சிகள் மாறி மாறி வந்துடும். இது வந்து அப்படின்னா பொருளற்ற ஒரு ஸ்டேட்மெண்டா? அப்படின்னா விஜய் as chief minister he doesn't mean what he says அப்படின்னு அர்த்தமா? அவரே அவர் சொல்றதுக்கு வந்து பொருட்டா எடுத்துக்கிறல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றாரா? அப்படியா நம்ம எடுத்துக்க முடியும்? இல்ல, நான் நினைக்கிறேன் விஜய் வந்து he means business, அதைத்தான் தெளிவுபடுத்துறாரு. ஆனா என்னன்னா இது வரைக்கும் நடந்தது இல்ல, அவரு அப்படி ஃபர்மா ஆக்ஷன் எடுக்கக்கூடியவராக இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது அப்படின்றதான் சொல்றோம். அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஃபீட்பேக்கா நம்ம கொடுக்குறோம் அரசுக்கு, விஜய்க்கு, முதலமைச்சருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கு, மக்கள் வந்து இவர் ஒரு குற்றத்துல ஈடுபட்டவராக இருக்கிறாரு, அல்லது இவர் சம்பந்தப்பட்டு இவருக்கு தெரிஞ்சு ஒரு செயல் நடந்திருக்கு, அதை ஒட்டி, அல்லது இவரு முன்னாடி நடந்திருக்கு, அதை இவர் பார்க்காம இருந்திருக்கிறார், அதுவுமே குற்றம் தானப்பா. நம் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை பற்றி தெரியாமல் இருப்பது அப்படின்றதுமே ஒரு தப்பு தானே. இக்னரன்ஸ் இஸ் நாட் an எக்ஸ்கியூஸ். இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது வந்து சட்ட ரீதியாக அதெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியாது. நீங்க அமைச்சர்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க துறையில என்ன நடக்குது, அது இவ்வளவு பெரிய டிரான்சாக்சன் நடக்குதும் போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல, தெரியணும்ல, அதை விட்டு அந்த மினிஸ்டர் ஆக்ஷன் எடுத்திருக்கணும்ல. அப்படி எதுவும் நடக்கல. அப்புறம் அவரே சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதை உடனடியாக என்கொயரி பண்ணணும். அப்ப என்கொயரி நடக்கும்போது அந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து விடுவிக்கணும், தற்காலிகமாவது விடுவிச்சாதான் உண்மையை கண்டறியவே முடியும். துறை ரீதியாக இவரு அமைச்சரவைக்குள்ள இவரே ஒரு முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, ஒரு என்கொயரி பண்றாரு அப்படின்னா, என்கொயரி நடக்கணும்னாலே இந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து அவர் விலகுறதானே நடக்க முடியும். ஆனா அவர் சொல்றாருலப்பா, அவர் அமைச்சர் பொறுப்பு பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் ரொம்ப சீரியஸான இதுல தானே சொல்றாரு. அப்ப அந்த பயத்திலேயே வந்துட்டு ஒழுங்காக அமைச்சர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தானே? இருக்கு. ஆனா அதுதான் நம்ம சொல்றோம், இவர் எவ்வளவு ஃபர்மா, உறுதியாக, வலிமையாக, உடனடியாக, தீவிரமாக ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்றதற்கு இதுவரையான விஜய் தலைமையிலான அந்த ஆட்சியில நமக்கு போதுமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுல சான்றுகள் இல்லை அப்படின்றது தான் நான் பதிவு பண்றேன்.
அடுத்து இந்த தாவேக அரசு முழு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்பதா என்னுடைய நோக்கம் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாருப்பா. இதுல இதுல இப்போ ஒரு 80% நான் வந்து இப்போ மாற்று கருத்து வச்சிருக்கிறேன். ஒரு 20% தான் அவங்க வெளிப்படைத்தன்மையோட இதுவரைக்குமான தாவேக அரசு செயல்பட்டு இருக்கு. 80% வெளிப்படைத்தன்மை இல்லாம தான் செயல்பட்டு இருக்கு. சில முக்கியமான முடிவுகள் அதெல்லாம் ஊடகத்துல பரவலா பேசப்பட்டது. அந்த முடிவுகள் எல்லாமே ரொம்ப ரகசியமாக தான் வைக்கப்பட்டிருக்கு. வேற கடைசியில வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது வெறுப்பாக ஐயோ இவங்க தொந்தரவு தாங்க முடியலையே அப்படின்ட்டு சில செய்திகளை சொன்னது மாதிரி இருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்தவே எடுத்துக்கோங்கப்பா. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, முதல்வர் அதை சொன்னாரு இதை சொன்னாருன்ட்டு. இவர் இப்படி சொன்னாருன்ட்டு முதல்வர் அலுவலகத்திலிருந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கா, ஒரு அறிக்கை வந்திருக்கா? இந்த இல்ல, அமைச்சரவை கூட்டத்துல அதிகாரப்பூர்வமாக எந்த முதல்வர் அறிவிப்புகளும் வரல. தகவல்களின் வரல. அடிப்படையில தான் செய்திகளா வெளியிட்டு இருக்காங்க. பொறுங்க. இந்த தகவல்கள் எப்படி வர முடியும்? தகவல் எப்படி வருது? உள்ள யார் இருக்கிறவங்க மூலமா வருது? யாராச்சும் சொன்னதுதான். இல்ல அது அவங்களே யாரு வந்துட்டு சொன்னா? சொல்லியிருக்கலாம். பாயிண்ட். இப்போ உள்ள இருக்கிறவங்கன்னா அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர்கள் தவிர வேற யாரும் பங்கெடுக்க முடியாது இல்லையா? அதுல வேற யாரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதவே ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ அந்த பிரச்சனை வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அமைச்சரவை சம்பந்தப்பட்டவங்க தவிர வேற யாரும் அதுல போக முடியாது. அவ்வளவு ஒரு கான்பிடென்ஷியலான ஒரு கட்டுக்கோப்பான கூட்டம் அது. ஓகே. அப்படிப்பட்ட கூட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பேசப்பட்டதுன்ட்டு யார் சொன்னா? எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எப்படி நம்ம இதை பத்தி பேசுறோம்? அப்ப நீங்க சொல்றீங்க ஒண்ணு அங்க இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தவங்க தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அது அது வந்து அபிஷியலா தெரியப்படுத்தல. ஊடகங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சு அது யாரும் சொல்லல. சிஎம் ஆபீஸ்ல இருந்து யாரும் சொல்லல. அப்போ அபிஷியலா யாருமே சொல்லல. அன்அபிஷியலா அங்க இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தவங்க இந்த தகவலை சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் தப்பு தானே. அங்க அமைச்சரவை கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அபிஷியல்ஸ், ரகசியத்தை காக்க வேண்டியவங்க. அவங்கல யாரோ ஒருத்தர் அல்லது சில பேரு அல்லது அவங்க சம்பந்தப்பட்டவங்க அவங்க போய் கேஷுவலா வீட்டுல அப்படி ஏதாவது இப்ப பார்ட்டி கீட்டில அப்படி இந்த மாதிரி நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு அப்புறம் அதை கேட்டுட்டு அடுத்தவங்க அப்படி தேர்ட் சோர்ஸ், மூணாவது, நாலாவது, அஞ்சாவது நிலையில தகவல் வந்து சேருது அப்படின்னா எவ்வளவு டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும் இன்ஃபர்மேஷன்ல. இட் வில் பி அ வெரி டிஸ்டார்டட் இன்ஃபர்மேஷன். ராங் இன்ஃபர்மேஷனா கூட போயிடும். பிரிஞ்சு தானே வரும் தகவல் ஒரு சோர்ஸ்ல இருந்து அடுத்த சோர்ஸுக்கு வரும்போது. அப்போ இதுல அமைச்சரவை கூட்டத்துல நடந்துச்சு, இப்படி பேசினாரு அப்படி பேசினாருன்றது எல்லாமே ஒரு கதையாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்பதான் ரெண்டாவது பாயிண்ட் வருது. அப்போ இந்த மாதிரி நடந்துச்சு, முதல்வர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா, அதாவது அந்த தாவேகா சோர்ஸ்ல இருந்தே கூட இந்த இப்படி ஒரு தகவலை கசிய விட்டு பார்த்திருக்கலாம். ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அமைச்சரவை கூட்டத்துல எடுத்த முடிவுகள் அதை பற்றி நமக்கு தெரியாது, ரகசியமா இருக்கணும். அது அப்படிதான் அந்த அமைச்சர் பேசும்போது சொல்றாரு, இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும், அதை பத்தி பேச முடியாது, பொது வெளியில பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு மேம்பாலம் கட்டுவது தொடர்பாக அந்த ப்ராஜெக்ட் நிறுத்துறதா கண்டினியூ பண்றதா அப்படின்றத பத்தி பேசி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியில வந்திருக்கு. இது எப்படி வெளியில வர முடியும்? அப்ப ஒண்ணு அந்த அமைச்சரவை கூட்டத்திலேயே சில கருப்பாடுகள் இருக்கிறாங்க, தகவலை கசிய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில லீக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது இவங்களே தகவலை சில காரணங்களுக்காக கசிய விடுறாங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி, மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குது, ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத பாத்துக்கிறதுக்காக செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே இதுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு வெளிப்படையான அரசு இப்போ முதல்வர் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசினாரு அப்படின்றத ஒரு அபிஷியலா இதை சொல்றதுல என்ன பிரச்சனை? சிஎம்ஏ அவருடைய அலுவலகத்துல இருந்து சிஎம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாரு, ஸ்ட்ரிக்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, ஒரு 5 பாயிண்ட் சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு 5 பாயிண்ட் சொல்லலாம் இல்லையா? இதை பகிர்ந்துக்கிறது இதுல என்ன ரகசியம் இருக்கு? நீங்க பட்ஜெட் பல விஷயங்களை பத்தி ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நிறைய இந்த ஊழல், லஞ்சம் அப்படின்றது சம்பந்தப்பட்டது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நீங்க ரகசியமா வச்சுக்கோங்க. அதை பத்தி நம்ம இப்போ கேள்விக்குள்ளாக்கல. ஆனா இந்த மாதிரி பொதுவான பாலிசி, அதாவது பிரின்சிபிள்ஸ், நடத்தை சம்பந்தப்பட்ட விஷயம்,
இதை பொது வெளியில பகிர்ந்துக்கலாம் இல்லையா? இதையும் கூட செய்யல அப்படின்னா அப்புறம் என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது? வெளிப்படைத்தன்மை உள்ள அரசுன்னு நீங்க சொல்றீங்க, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? வெளிப்படைத்தன்மையே இல்லையேங்க. இப்ப வெளிப்படைத்தன்மை உள்ள அரசா இருந்துச்சுனாக்க ஊடகங்கள் அனுமதிச்சிருக்கணும் இல்லையா? அதாவது நம்ம அமைச்சரவை கூட்டத்துக்கு சொல்லல, பொதுவாகவே இந்த தாவேகாவினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னா ஊடகங்கள் மீது ஒரு வெறுப்போட இருக்குது. அதாவது ஊடகங்களை மதிச்சு நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கருத்து வேறுபாடு இருக்கு, அதெல்லாம் நம்ம பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சில செய்திகளை, தகவல்களை அரசு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அந்த தெரியப்படுத்துறதுக்கு ஒண்ணு நீங்க அபிஷியலாக இருக்கக்கூடிய சேனல்ஸை பயன்படுத்துங்க, அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுவெளியில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அவங்க மூலமாக தகவலை தெரியப்படுத்தலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனா you have a responsibility to share, disseminate the information to the public. ஜனங்களுக்கு, மக்களுக்கு, உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு, இந்த குடிமக்களுக்கு இந்த அரசு என்ன செயல் திட்டங்களை எல்லாம் என்விசேஜ் பண்ணி இருக்குது, எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த தகவலை தெரிந்து கொள்வது நமக்கு உரிமையா? அதை கடத்த வேண்டிய அந்த செய்தியை சொல்ல வேண்டியது உங்களுக்கு கடமையா? அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை நீங்க ஏதாவது ஒரு வடிவத்துல செய்யுங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த வடிவத்துல நீங்க செய்யுங்க. ஆனா அதை செய்யுங்க, அதுதான் நம்ம சொல்றோம். அப்பதான் வெளிப்படைத்தன்மைன்றதே வரும். இப்போதைக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை. டிஜிட்டல் மீடியாவையும் அவங்க முழுமையா பயன்படுத்தல. அது ரொம்ப டிஸ்டார்டடான, ஒருதலை பட்சமான செய்தியை துணுக்காக சொல்லுவதற்கு தான் இந்த ஊடகம், டிஜிட்டல் மீடியா பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. முழுமையான சரியான தகவலை, கம்ப்ளீட், காம்ப்ரிஹென்சிவ், கரெக்ட், ஆக்யூரேட் அந்த தகவல் அது கொடுக்கறதுக்கு இந்த அரசு எந்த சேனலையும் உருவாக்கவில்லை. முழுமையான தகவல் வரல. அவங்க செலக்டிவா சில செய்திகளை மட்டும் அந்த அறிக்கை சிஎம் ஆபீஸ்ல இருந்து போடுறாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கு. ஒதுக்கப்படல, கண்டெம்ட், ஒரு விதமான ஒரு ஒரு கோபத்தோட, வெறுப்போட அதை ஒதுக்கி வச்சிருக்கிறது மாதிரிதான் தெரியுது. இதுக்கு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியும். முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த காரணங்கள் கூட இருக்கலாம். நம்ம ரெஸ்பெக்ட் ஆல் தட். ஆனா அந்த ஆட்டிடியூட் என்ன அப்படின்றத நம்ம இங்க பதிவு பண்றோம். பட் we have every right to know. சரி, இந்த ஆய்வு குறித்த இதுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அமைச்சர்கள் தங்களுடைய துறை தொடர்பான விஷயங்களை ஆய்வு நடத்தலாம், அதே மாதிரி அந்த மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்களும் ஆய்வு நடத்தலாம். ஆனால் இந்த பள்ளிகள், மருத்துவமனையில ஆய்வு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுறுத்தி இருக்கிறாருப்பா. நல்ல விஷயம். கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறாரு, அதனால அவரை நம்ம பாராட்டுவோம். இந்த மாதிரி போய் இன்ஸ்பெக்ட் பண்றது, ஆய்வு நடத்துறோம் அப்படின்ட்டு போயிட்டு அவங்க ஆய்வா நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு கிடைத்த அந்த புதிய அதிகாரத்தை, இந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் மக்கள் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா, நம்ம கவனிச்சுக்கிடுவாங்களா அப்படின்ட்டு அந்த கவனிப்பு இருக்குது இல்லையா? அது இந்த கல்யாணம் பண்ண உடனே இந்த புது மாப்பிள்ளை, பொண்ணு அவங்க போனாங்கன்னா எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. முக்கியமா அந்த பொண்ணு வீட்டுல இந்த புது மாப்பிள்ளை போயிட்டாருன்னு அந்த மாதிரி வீட்டு எல்லாம் போகும்போது நீங்க பாருங்க, ஐயோ அப்படி ஒரு இது இருக்கும். எல்லாம் அப்ப மாப்பிள்ளைக்கே இவ்வளவு ரெஸ்பெக்டா, இவ்வளவு கவனிப்பா அப்படின்ட்டு அப்படியே அதுலயே ஒரு பூரிப்பு வந்துடும். கல்யாணம் முடிச்சோன்னு நீங்க பாருங்க, அப்படியே ஒரு பூசி மெழுகுனாப்புல அப்படி ஒரு மினுமினுப்பு வந்துடும் தெரியுமா எல்லாருக்கும். அந்த புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு அந்த ஸ்டேஜ்லதான் இப்போ தாவிக நிர்வாகிகள், அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. தாவிக கட்சியில இருக்கிறவங்களுமே அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால அதை அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஓகே, என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்போ அவருடைய அறிக்கை வரல, சொன்னதாக இன்னொருத்தர் சொன்னதாக கேள்விப்பட்டு இப்ப நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் சொல்லி இது அவர் நல்லாதான் சொல்லி இருக்கிறாரு. இப்போ நமக்கு கேள்விப்பா, ஒரு அமைச்சராக துறை ரீதியாக ஒரு ஆய்வுக்கு போறாருன்னு வச்சுக்கிறோம். அதுல அவருடைய நோக்கத்தை நம்ம கேள்விக்குள்ளாக்கல, சின்சியராகவே அவர் போறாரு, ஒரு இதுக்கு போறாரு. இப்போ இந்த அமைச்சர் இந்த மாதிரி போய் ஆய்வு செய்தார் அப்படின்ற செய்திய மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க?
இப்போ அவங்க அந்த பாப்புலராக டிஐபிஆர் இருக்கக்கூடிய இருக்குல்லப்பா, ஆய்வு பண்றப்போ அவங்களோட போயிட்டு அந்த செய்தியை வெளியிடுவாங்க. டிஐபிஆர்ல நம்ம பாத்துக்கலாம். செய்தியா வெளிவரணுங்கிறப்ப சொல்றேன். ஆமா, செய்தியாக அந்த செய்தியை சொல்லணும். இப்போ மக்கள் எல்லாருமே அந்த டெக்ஸ்ட் பேஸ்டு அந்த கல்ச்சர் மாறிடுச்சு. இப்ப எல்லாமே ஆரல் கல்ச்சர், விஷுவல் கல்ச்சர். நம்ம கேட்கணும், பார்க்கணும். அதுவுமே கூட ரொம்ப நேரம் இல்ல. இப்ப நம்ம வீடியோலாம் யாரும் நிறைய பேர் பாக்குறது இல்ல அப்படின்னு நம்ம இன்னுமே இந்த பூமர் மாதிரி பெரிய பெரிய லாங் வீடியோஸா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை பேசுறோம் அப்படின்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ பிட்ஸ் தான், விட்டு விட்டா தான் போகணும். அது ஒரு 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், மிஞ்சி போனா ஒரு 50 செகண்ட்ஸ் வரைக்கும் பொறுமை இருக்கும். அதுக்குள்ள ஒரு செய்தியை சொல்லணும். இப்போ அந்த மாதிரி தான். இப்போ ரீல்ஸா தான் போட வேண்டியது இருக்கு. அமைச்சர்களுடைய ஆய்வை நான் சொல்றேன். முதலமைச்சருடைய ஆய்வை நான் சொல்றேன். முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகளை பத்தி நான் சொல்றேன். இது எல்லாமே அது எல்லாருக்குமே பொருத்தமானது. இது எல்லாம் சின்ன சின்ன ரீல்ஸ் வடிவத்துல சொன்னாதான் அது போய் சேருது. அப்போ இந்த அமைச்சர்கள் ரீல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, ரீல்ஸ் வடிவத்திலேயோ விளம்பர நோக்கத்திற்காகவோ நீங்க போயிட்டு எந்த ஆய்வு மேற்கொள்ள கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆய்வுங்கிற பேர்ல போறப்போ பொதுமக்களிடம் மரியாதையுடன் நடந்துக்கிறணும், எந்த சர்ச்சையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு, அறிவுறுத்தி இருக்கிறாரு. ஆமா, இது பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த இப்ப நியூசன்ஸா இருக்கக்கூடாது, அவங்களுடைய மரியாதையை பெறக்கூடிய அளவுல இவங்க நடந்துக்கணும், மரியாதை நடந்துக்கணும்ன்றதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுக்கு சரியான இதுதான். இதை சொல்லித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கே அறிவு இருக்கணும், சொந்த புத்தி இருந்திருக்கணும், அது மாதிரி நடந்திருக்கணும். அதை விட்டுருவோம். அது காமன் சென்ஸ். இப்போ இந்த ரீல்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நான். இப்போ இன்னைக்கு தகவல் யுகத்துல இந்த நுகர்வு இருக்குது பாத்தீங்களா, தகவல் நுகர்வு. நம்மளை பத்தி பேசுறேன். அந்த தகவல் நுகர்வோர் அவங்களுடைய டேஸ்ட் என்னவாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரீல்ஸ் கான்டென்ட். அவ்வளவுதான். அந்த அந்த அளவிற்கான தகவலை ஜீரணிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுலதான் நம்முடைய பண்பாடே இருக்கு. தகவல் பெரும் பண்பாடு, தகவல் ப்ராசஸ் பண்பாடு அப்படிதான் இருக்கு. ஓகே, இத கணக்குல எடுத்துக்கிறணும் கண்டிப்பா. அதை எஃபெக்டிவா பயன்படுத்திதான் ஆட்சிக்கே வந்திருக்குது தாவேகா. விஜய் அப்படிதான் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் ஆன பிற்பாடு இந்த ஃபார்மட், இந்த வடிவத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அவர் சொன்னாருன்னு நான் நினைக்கல. ஏன்னா டிஐபிஆர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய இதுல நீங்க அபிஷியல் கம்யூனிகேஷனே பாருங்க, அவங்களே விட்டு தான் போடுறாங்க. இந்த மாதிரி சின்ன செய்தி காட்சி துணுக்குகள் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆனா அந்த இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா, சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அதாவது விளம்பரத்திற்காக செய்வது. அந்த இதை நம்ம இன்டென்ஷன், எதுக்காக இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, இந்த இன்ஸ்பெக்ஷனை பத்தி எதுக்காக நீங்க தெரியப்படுத்துறீங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சரியான கேள்வி. நீங்க பப்ளிசிட்டிக்காக உங்களை சூப்பரா பண்றாங்க இவங்க மினிஸ்டரு, இவர் செம்மையா பண்ணிருக்கிறாரு, அவர் லுக்க பாடுறா, அவர் இதை பாடுறா அப்படின்ட்டு சொல்றாங்க பாத்தீங்களா. இது பெரும்பாலும் முதலமைச்சருடைய இதுகளுக்கு எல்லாத்துக்குமே அப்படித்தான் நடக்குது. அவரு என்ன செய்தாரு, என்ன சொன்னாருன்றதை விட அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய லுக் எப்படி இருக்குது, அவருடைய செய்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவருடைய பாடி லாங்குவேஜ் என்னவாக இருக்கு அப்படின்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது ஒரு சைடு. ஓகே, அதை அவர் டீல் பண்ணணும். இப்ப முதலமைச்சரான பிற்பாடு லுக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்களா, முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களா, இல்ல அப்படி அந்த செயலுக்கு, அந்த கான்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்கன்றதை அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். இப்ப அவர் சொன்ன விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்த இன்டென்ஷன், பர்பஸ் என்ன அப்படின்றத கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு. அது சரியான கேள்விதான். வெறுமனே பப்ளிசிட்டிக்காக நீங்க ஒண்ணு பண்றதுன்றது வேற, நீங்க செய்ததை ஒரு தகவலாக பப்ளிசைஸ் பண்றதுன்றது வேற. ஆனா ரெண்டுக்கு இடையில அந்த அந்த லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு அந்த லக்ஷ்மண், அந்த கோடு, எல்லை கோடு எங்களுக்குள்ள கிழிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிக்கலான விஷயம். சில சமயங்கள்ல நல்ல இன்டென்ஷனோட பண்ணக்கூடியதுவே கூட உங்களுக்கு ரீல்ஸா தெரியும். அது எதிர்கட்சிகள் எப்படி பாக்குறாங்க, எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குப்பா. அமைச்சரா மக்களா யார் முக்கியம் என கேட்டால் எனக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறத சொன்னதா சொல்றாங்கப்பா. ஒரு பக்கம் பணமா, பணநாயகமா, ஜனநாயகமா அப்படின்னு கேட்டாக்க எனக்கு பணம் இல்ல, ஜனம்தான் முக்கியம் அப்படின்னு பேசினாரு.
அது மாதிரி தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு கேட்டாக்க தூய சக்தி, இவர் தூய சக்தி அப்படின்னு தான் சொல்லுவாரு. அங்க இருந்து ஆரம்பிக்குது தீய தூய அப்படின்ற அந்த டைகாட்டமியில இருந்து பைனரி ஆப்போசிட். அதே இது இங்க வந்து பணமா ஜனமா அப்படின்னா பணம். அப்புறம் அடுத்த கட்டமா இங்க அவர் கூட இருக்கிறவங்களிலேயே அமைச்சர்களா மக்களா அப்படின்னா மக்கள் தான் அப்படின்றது. அந்த அந்த ட்ரெடிஷன் அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த அவருடைய அந்த அணுகுமுறையில வரக்கூடியது. அமைச்சர்களை விட அவர் மக்களை நேசிக்கிறார் அப்படின்றது நல்ல விஷயம்தான். நண்பர்களை விட இப்ப அமைச்சர்களா இருக்கிறவங்க பெரும்பாலும் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள். அதிகாரிகளாக அவர் நியமிச்சிருக்கிறவங்க அவருக்கு நெருங்கிய நண்பர்கள். அப்ப இது இல்லாமலே கூட அவருக்கு நெருங்கிய நண்பர்கள், அவர் மேல அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், நண்பா நண்பீஸ் அப்படின்லாம் அவர் சொல்லுவாரு தெரியுமா? அந்த மாதிரி அவருடைய பர்சனல் நண்பாஸ் நண்பீஸ், பர்சனல் லெவல்ல வெரி பர்சனல் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ அவர் ஆட்சியாளரா, ஒரு முதலமைச்சரா, ஒரு தலைமை நிர்வாகியா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. நான் அதை ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். அவரு எனக்கு அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்றாருன்னா, இந்த நண்பர்கள் அப்படின்றத விட எனக்கு நட்பை விட மக்களுக்கு நல்லது செய்வது முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி அப்படின்ற அதைத்தான் அவரு இந்த இந்த அவருடைய அந்த லாங்குவேஜ் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். அந்த விதத்துல அவரை யாருமே பெரிய அளவுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட முடியாது. நீங்க சொல்லலாம், சஜஷன் சொல்லலாம், இது பண்ணலாம். ஆனா அவருக்கு சில கொள்கைகள் இருக்குது, சில முடிவுகள் இருக்கு, சில இலக்குகள் இருக்கு. அதை நோக்கி அதுல அவர் தீர்க்கமா இருக்கிறாரு, ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, அதுல உறுதியாக இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இதுவா அதுவா அப்படின்னு வரும்போது அவருடைய இலக்கை, அவருடைய கனவை, அவருடைய முடிவுகளை அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இத வந்து அதுக்கு குறுக்க வர்றதுக்கு எதையும் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த விதத்துல அவரை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்காக நம்ம அவரை அப்ரிசியேட் பண்றோம். ஆனா நடைமுறையில வரும்போது நிறைய சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய ஏற்கனவே அவர் சொன்னாரு, இந்த பிரச்சார டயத்திலேயே அவ்வளவு அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு அப்படின்னாரு பாத்தீங்களா? இப்போ இப்போ வந்து நிர்வாகியா அதை விட அதிகமான வலிகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். அவரு முதல்லையாவது எதிரிகிட்ட இருந்து வந்துச்சு தாக்குதல், நமக்கு அது தெரியும், வெளிப்படையாக தெரியும் எதிரி நம்மளை தாக்குறான் அப்படின்ட்டு. இந்த பிரச்சனையை நமக்கு கொடுக்கறது வந்து எதிரி, நம்மளை பிடிக்காதவன் அப்படின்னு தெரியும். ஆனா இப்போ ஒரு நிர்வாகியான பிற்பாடு அவர் கூட இருக்கிறவங்கள்ட்ட இருந்தே பிரச்சனைகள் வரும். அப்போ அது எப்படி டீல் பண்றது அப்படின்றதுல நிறைய மனசு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கண்டிப்பாக வரும். அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் இந்த எச்சரிக்கையை கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் we are with Vijay, the chief minister. மக்கள் என்னை நம்பி தேர்வு செய்து இங்க அனுப்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணி செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன், என்னை போலவே நீங்களும் வந்து அதை பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்றாருப்பா. ஓகே, இதுல நல்ல ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. விஜய் பொறுத்த மட்டும் இல்ல, சில அவருக்கு ஒரு விஷன் இருக்குது, அவருக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதுல உறுதியாக இருக்கிறாரு. அது மக்களை மையப்படுத்தியதாக அவர் சொல்றாரு. நான் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், இப்போ வந்து மக்களுக்காக வந்திருக்கிறேன், 100% நான் மக்களுக்காகவே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படி சொன்னதுல மக்களுக்காக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுலயே அவருடைய அணுகுமுறை இருக்குது இல்லையா, the style of his presentation, the style of his functioning, அவருடைய லைஃப் ஸ்டைல், அதுல பெருசா மாற்றம் இல்லை. அவரு ஒரு நடிகராக இருக்கும்போது என்ன வாழ்க்கை முறை இருந்ததோ அவருக்கு ஏறத்தாழ அந்த வாழ்க்கை முறைதான் இப்போ கண்டினியூ ஆகுது. பிளஸ் இப்போ அவரு முன்னாடி ஒரு நடிகராக இருந்து இந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே கட்சி, அதாவது நடிகராகவும் கட்சி தலைவராகவும் இருக்கும்போது அவருக்கு ஒய் பிளஸ் கேட்டகரியில தான் செக்யூரிட்டி இருந்துச்சு, பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ நிர்வாகி ஆயிட்டார், தலைமை நிர்வாகி, முதலமைச்சர் ஆன பிற்பாடு
ஏற்கனவே இருந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அவர் நடிகராக இருக்கும்போது, அவர் கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன மாதிரியான அந்த லைஃப் ஸ்டைல் இருந்ததோ அது மாற்றமே இல்லை. ஏதாவது ஒண்ணுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் இந்த சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தனி விமானத்துல பயணிக்கிறது அப்படின்றது அப்பவே இருந்துச்சு. அது அது வந்து அது ஒரு ஒரு நடிகராக இருக்கும் போதும் சரி, கட்சி தலைவராக இருக்கிறார் இல்லையா, அப்பவும் சொன்னாரு, நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லும் போதுமே கூட எதையுமே விடாதவராகத்தான் இருந்தார், லைஃப் ஸ்டைல பொறுத்த மட்டும். அப்போ இப்பவுமே முதலமைச்சரான பிற்பாடு இதுல எதையுமே விடல. அதை விட இப்போ கூடுதலாக சில வசதிகளும் அதிகாரமும் வந்ததுனால அந்த இது டோட்டலாவும் மாறி இருக்குது. அடிஷனலா மோர் அது என்ன சொல்றது, வசதி வாய்ப்புகள் வந்திருக்கு. ஒரு ஒரு பாம்பஸா இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. ஏன்னா இப்போ அவர் போகும்போது அந்த கான்வாய் கூட போகுது பாருங்களேன், அந்த அந்த லுக்கே பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. இல்ல இந்த பிரம்மாண்டமா இருக்குது. அது ஏற்கனவே இருந்த வசதிகள் இப்ப பிரம்மாண்டமா இருக்குது. இப்ப அதனால அவரு இந்த மக்களுக்காக விட்டுட்டு வந்தேன் அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சினிமா பிசினஸ் பண்ணல. அதுவுமே கூட உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவர் நடிச்ச படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது. அதனால அந்த அந்த பிசினஸ் முடிஞ்ச பிற்பாடுதான் அதையுமே கூட நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியும். அது அந்த பொருள் பணம் அப்படின்றது தவிர மற்ற எந்த விஷயங்களையும் நம்ம மாற்றம் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. ஓகே, இப்போ அமைச்சர்களுக்கு வருவோம். அந்த அமைச்சர்களும் சரி, அந்த தாவிகாவுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து எல்லாரும் இவர மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பணம் எனக்கு இது தேவையில்லை அப்படின்ட்டு பணத்தை துச்சமா நினைச்சு தூக்கி போட்டுட்டு வந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாருமே அந்த ஒரு பணத்திற்கான ஒரு சிலர் தவிர மற்றவங்க எல்லாரும் இந்த பணத்தினுடைய உச்சத்தை அனுபவிச்சவங்க கிடையாது. பல பேர் அதுல மெஜாரிட்டி எப்படின்னா சாதாரண நிலையில இருந்து வந்தவங்க. பணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு. லட்சம்ன்றது பெரிய விஷயம். இப்போ கோடிகள் அப்படின்னு வரும்போது அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அது நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிக்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த த்ரில் இருக்குல்ல, எக்ஸைட்மெண்ட், அந்த மாதிரி தான் பணத்தை பொறுத்த மட்டும் இல்லை. இப்போ பணம் புரளுது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வந்து பணத்தை பொறுத்த மட்டும் பற்றற்றவர்களாக இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க. அவங்க எல்லாம் துறவிகள் கிடையாது, அல்லது எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சவங்க கிடையாது. இனிமேல் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே இருக்கு. இனிமேல் தான் பணம்னா என்ன பண்ணும், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள முறம் பாயும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இனிமேல் தான் அவங்க பார்க்க போறாங்க. அந்த டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? விஜய் இருக்கக்கூடிய இடமும், இவங்க அந்த அமைச்சர்கள்ல பெரும்பாலானவங்க இருக்கக்கூடிய இடமும், அப்புறம் அவருடைய தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல ஒரு 90% பேர் இருக்கக்கூடிய இடமும் வேற. ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. இப்ப அதனால முன்னாள் நடிகராக இருந்து, கட்சி தலைவராக இருந்து, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய், அவருடைய பின்னணியில இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 90% இவங்களுக்கு அப்ளிகபிளாவே இருக்காது. இட் ஒன்ட் மேக் சென்ஸ். இந்த சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு யதார்த்தத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஏன் விஜய் சொல்றதுக்கும், முதலமைச்சராக விஜய் சொல்றதுக்கும், இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகளுக்கு இடையில ஏன் அந்த கேப் இருக்கு, அந்த கேப் ஏன் தொடர்ந்து இருக்கும் அப்படின்றதுக்கான அந்த விளக்கத்தை நான் இப்ப சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடை அளவுல பேசிட்டு போறதுக்காக நம்ம ஆட்சிக்கு வரல, நம்ம வந்துட்டு செயல்ல செஞ்சு காமிக்கணும், வெறும் பேச்சளவில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் அறிவுறுத்தி இருக்கிறாருப்பா. அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. எகைன் இட் இஸ் அனதர் ஸ்டேட்மெண்ட். அதாவது எல்லாமே பிரகடனங்களா இருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க பாத்தீங்களா, ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை மாதிரி தான், பிரகடனங்களாகத்தான் முதலமைச்சராகி 60-70 நாள் ஆன பிற்பாடுமே வருது, பிரகடனமா வருது. கான்கிரீட்டா இந்த 60 நாள்ல என்னென்ன செயல்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். முக்கியமான இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். எனக்கு இன்னுமே மனசு உறுத்திக்கிட்டு இருக்கிறது, சில சமயங்கள்ல
தூக்கத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த அமோனியா டிராஜடி அத்தனை பேரு இளம் வயசு, கொஞ்ச வயசுல அத்தனை பேருக்கு இறந்திருக்கிறாங்கப்பா. அதை பற்றி இந்த தாவிக அரசு, விஜய் அரசு என்ன செய்தாங்க, செய்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா அது நான் நினைச்சேன், ஒரு தேசிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்க வேண்டியது, அது யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எதுவுமே நடந்தது மாதிரி நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இதுல இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, நாங்க பேச மாட்டோம்ப்பா ஆனா செய்வோம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பெருசா எதுவுமே ஹியூமானிட்டேரியன் அளவுல கூட எந்த காரியம் நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்து இந்த இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கிற அந்த நாகர்கோயில் அந்த தம்பி லாக்அப் இதுல சிறையில இருந்த சிறை மரணம் எடுத்துக்கோங்க, சிறை கொலை, அந்த கொலையை எடுத்துக்கோங்க. அதுலயுமே தாவிகாவுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப லேட்டு, ரொம்ப லேட்டு, ரொம்ப அடக்குவேட், ரொம்ப இன்அடக்குவேட். அதாவது போதிய அளவும் இல்லை, தகுந்த அந்த நேரத்துக்கும் இல்லை. இப்ப வரைக்குமே அது அதை எப்படி அது கண்டனத்திற்குரியதாகவே தான் இருக்குது. அந்த தாவிகாவுடைய அந்த அரசினுடைய செயல்பாடு, அவங்க ரெஸ்பான்ஸ், அது எப்படி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே மனசுல ஒரு நிறைவை தரக்கூடியதாக இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லை. அதனால இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் டேக்கன். அடுத்து இந்த மக்களுக்கு தேவையானதே அதிகாரிகள் லஞ்சம் பெறாமல் செய்து கொடுப்பதை அமைச்சர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நம்மளுடைய அரசு கிளீன் கவர்மெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்புடன் அறிவுறுத்திக்கிறதா சொல்லப்பட்டிருக்குதுப்பா. ஆமா, அதான் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசிட்டோம்ப்பா, சொல்லி இருக்கிறோம். இது ஒரு இலக்காக, ஒரு டார்கெட், இந்த மாதிரி அரசு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, நல்ல விஷயம். அப்படிதான் இருக்கணும். அந்த ஆசைப்படுறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் அரசு இருக்கணும் அப்படின்றதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா அப்படி இல்ல அரசு, இது வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்றத நம்ம பதிவு செய்யறோம்.